ஹாய் கைஸ், ஜெஸ்வி ஏஞ்சல் டாரக்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்குடைய ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா, உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட பேசாமல் இருந்திருப்பாங்க. அந்த பர்சன் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீக்குள்ளே பேசுவாங்களா இல்லை இந்த மந்த்துக்குள்ளே பேசுவாங்களான்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த மெசேஜை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் உங்களுடைய பார்ட்னரை நினச்சி நீங்கள் கார்டை நினச்சிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2. உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட பேசுவாங்களா நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2 நினச்சிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1 அதே மாதிரி நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட பேசுவாங்க, உங்களுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் சால்வ் ஆகி திரும்ப உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீகன்டெக்ட் ஆகுமான்னு பார்த்துக்கலாம். ஃபைல் நம்பர் 2, ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2. யூனிவர்ஸ் வேஸ் நீங்கள் நினச்சது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட பேசுவாங்களா? இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற மாதிரி வருது. பிகாஸ் ஏதோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்ற மாதிரி வருது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பேசுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைல் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்கள் பார்ட்னர் பேசுவாங்க. பட் ஆனால் உங்கள் பார்ட்னர் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பிகாஸ் உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்கன்ற மாதிரி வருது. பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ரெகுலராக என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஏஞ்சல் மெசேஜ், யூனிவர்ஸ் மெசேஜ் எல்லாம் இருக்குது. ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ஐடியா பேஜை ஃபாலோ பண்ணி நீங்கள் மெசேஜ் போடலாம் ஃப்ரெண்ட். டேக் கேர், பாய்.